எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஜானஸ் நீட் தமிழ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நீட் 2026க்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்தே நீட் அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நோட்டீஸ் எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நீட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, neet.nta.nic.in, அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்னட கமெண்ட்லையும் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் நோட்டீஸை நீங்க பார்க்கலாம். சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இன்வைட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நீட் யூஜி இருக்கு இல்லையா, நீட் யூஜிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. சோ குயிக்கா என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சோ நீங்க இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 8th Februaryலேருந்து உங்களுக்கு March 8 வரைக்கும் சாலிடா நமக்கு 1 month டைம் இருக்கு. சோ இந்த 1 monthக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் அப்ளிகேஷன் போடலாம்னு சொல்லிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தோம்னா 8th March up to 11:50 PM வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அதனால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரா போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ சப்போஸ் அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் விண்டோ டைமும் கொடுத்துருக்காங்க. 10th Marchலேருந்து 12th March வரைக்கும் நமக்கு 3 days டைம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு 1700. இதுவே நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயராவோ இல்ல ஜென்ரல்ல வரக்கூடிய இடபிள்யூஎஸ்ஆவோ இருந்தீங்க அப்படின்னா 1600 ஃபீஸ். அண்ட் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்க இல்ல பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டிஸ் இருந்தது இல்ல தேர்ட் ஜெண்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees ஃபீஸ். சப்போஸ் நீங்க அவுட் சைட் இந்தியா, ஃபாரின்ல அப்ராட்ல இருக்கீங்க, நீங்க நீட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ சிட்டி இன்டிமேஷன், டவுன்லோடிங் அட்மிட் கார்டு, இது எதுவுமே சொல்லல. பட் ஆனா எக்ஸாம் டேட் என்னைக்குன்னு சொல்லிட்டாங்க, May 3rd தான் எக்ஸாம். அண்ட் எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்தோம்னா, அதே மாதிரி 180 கொஸ்டின்ஸ் தான். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும் இல்லையா, பிசிக்ஸ்ல 45 கொஸ்டின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் அண்ட் பயாலஜியில் 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக 180 கொஸ்டின்ஸ். எவ்வளோ டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 180 minutes தான். எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, லாஸ்ட் இயர் நீட் 2025 சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் செக்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் 2 to 5 தான் நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம நீட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் வரைக்கும் எதுக்கு எழுதுவோம், நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி பிடிஎஸ் படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம நீட் எக்ஸாம் எழுதுவோம். அதே மாதிரி பிவிஎஸ்சி வெட்டனரி சயின்ஸ் இருக்கு இல்லையா, வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறதுனாலும் நம்ம நீட் எக்ஸாம் தான் எழுதுவோம். அண்ட் இது இல்லாமல் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, இது எல்லாமே ஆயுஷ் கோர்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம நீட் எக்ஸாம் தான் எழுதுவோம் அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியும். பட் இப்போ என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஆல்ரெடி பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு இல்லையா, அந்த பேராமெடிக்கல் கோர்சஸ்ல நீங்க பிசியோதெரபி படிக்கணும் அப்படின்னாலும் நீட் எக்ஸாம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பி படிக்கணும்னாலும் உங்களுக்கு நீட் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன இந்த நோட்டீஸ்ல புதுசா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மிலிட்ரியில நர்சிங் சர்வீஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க மிலிட்ரியில நர்சிங் சர்வீஸ் ரிலேட்டடா பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் மேண்டேட்ரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங்க்கும் நாங்க நீட் எக்ஸாம் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டோம். The NEET score will be used for the selection to the 4-year பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னாலும் இனிமே நீட் எக்ஸாம் தான், நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நாங்க செலெக்ஷன் ப்ராசஸ், அட்மிஷன் ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க பசங்களா. ஸோ இந்த இயர் நீங்க பிசியோதெரப்பியா இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பி, பேராமெடிக்கல் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அப்ளிகேஷன் மறக்காம போட்டுருங்க. அண்ட் ஆல்சோ அகைன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் வந்து 3rd May தான் சொல்லியிருக்காங்க. மேவோட ஃபர்ஸ்ட் சண்டே இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சண்டே தான் நமக்கு எக்ஸாம். அதே மாதிரி 180 minutes இருக்கும், 3 hours. ஆஃப்டர்நூன் செக்ஷன்ல தான் 2 PM-லேருந்து 5 PM தான் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் பேப்பர் எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 13 லாங்குவேஜஸ் சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே தமிழை செலக்ட் பண்ணுங்க. நீங்க தமிழை செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கிலீஷ் பிளஸ் தமிழ்னு கிடைக்கும். சப்போஸ் நீங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருந்தாலுமே சில கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கஷ்டமாவே இருக்கலாம். அதனால தமிழ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் இங்கிலீஷ்லயும் இருக்கும் ஆஸ் வெல் அஸ் தமிழ்லயும் இருக்கும். இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, அர்த்தம் புரியல அப்படின்னாலும் உங்களுக்கு தமிழ்ல கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால மீடியம் வந்து தமிழ்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் பேப்பர் வரும், தமிழ்லயும் வரும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்ற வெப்சைட்டும் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி NTA-ஓட அஃபிஷியல் வெப்சைட் nta.ac.in, இதுலயும் போய் செக் பண்ணலாம். இல்லனா neet.nta.nic.in, இந்த ரெண்டு வெப்சைட்லயும் இந்த நோட்டீஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ஆல்சோ அப்ளிகேஷன்
அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டீட்டெயிலாக படிங்க. ஒன்ஸ் இதை படிக்காமல் அப்ளிகேஷன் போடவே போடாதீங்க. பிகாஸ் இதில் டீட்டெயில்டாக உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு டீட்டெயில்டாக A to Z கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பேரண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, பசங்களாக இருந்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டீட்டெயிலாக படிச்சிருங்க. அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக உடனே போய் அப்ளிகேஷன் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் 2 days இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே இந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதுனால சர்வர் ரொம்பவே க்ரௌடடாக இருக்கும். ஸோ அதனால் அவசரமாக பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்லாம் கிடையாது. நீங்கள் எப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் 2 daysல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நிதானமாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆஸ் சூன் அஸ் நான் வந்து எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு A to Z ஸ்டார்டிங் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், மெயில் ஐடி கொடுக்கணுமா, மொபைல் நம்பர் கொடுக்கணுமா, அண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், என்ன ஃபார்மேட் கொடுக்கணும், அண்ட் முக்கியமாக குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட் இருக்கும் இல்லையா, கோட் 1லேருந்து கோட் 7 வரைக்கும் இருக்கும். நீங்கள் எந்த கோடை சூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக அப்ளிகேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்ன கோட் போடணும் எல்லாத்தையும் ஒன்ஸ் பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோல்டர் போட்டு என்னென்ன நேம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் நேமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் போட்டு அண்டர்ஸ்கோர் போட்டு மார்க் ஷீட்னா மார்க் ஷீட், கேட்டகரி சர்டிஃபிகேட்னா கேட்டகரி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி சேவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம போடக்கூடிய ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ அந்த குவாலிஃபைங் கோட் நீங்கள் எந்த கோடை சூஸ் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அண்ட் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் எந்த டவுட் கேட்டாலும், ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோ என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஃபோட்டோ கீழே நேம் டேட் இருக்கணுமா, அதோட சாம்பிள் இமேஜஸோட நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி அப்லோட் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே டீடைல்டு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மறக்காம உங்க பசங்கள்ட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிடுங்க. அண்ட் ஆல்சோ பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணி சொல்லுங்க. அப்பதான் அவங்களுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிட்டுன்னு தெரியும். அண்ட் இந்த பப்ளிக் நோட்டீஸை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் அனுப்பியிருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பப்ளிக் நோட்டீஸ் வேணும், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வெப்சைட் வந்துட்டு க்ரௌடடாக இருக்கிறதுனால நிறைய பேரால் டவுன்லோட் பண்ண முடியாது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ குயிக்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பை பாய்.